ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது இப்போ 9th மேக்ஸில் 9th மேக்ஸ் சாப்டர் 7 பார்க்க போகிறோம். சாப்டர் 7 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சாப்டர் 7 பார்க்க போகிறோம். ஓகே, தென் இப்போ எப்படின்னா நமக்கு சாப்டர் 7 பற்றி அதெல்லாம் மென்சுரேஷன், வாட் இஸ் தட் மென்சுரேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது. ஸோ மென்சுரேஷன் சாப்டர் 7 மென்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி area of a triangle, area of a triangle, area of a triangle, that is half into BH formula. Next one, suppose the given equilateral triangle, so area of a equilateral triangle, that is what is the formula? That is root 3 by 4 into a square, root 3 by 4 a square. Then third one, Heron's formula, that is S equal to a plus b plus c by 2, and here root of s of s minus a, s minus b, and s minus c, s minus c, s minus c. அது பாருங்க, நீட்டாக அதில் பாருங்க, root of s of s minus a, s minus b, s minus c. It is Heron's formula. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. root of s of s minus a, s minus b, s minus c. இதுதான் உங்களுக்கு Heron's formula. ஓகே, ஸோ வந்து பார்த்தோன்னா உனக்கு இது எப்படி இருக்குன்னா தட் ஆல் சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வச்சுக்கோனக்கு எப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க, இது 5ஆக இருக்குது, இது 7ஆக இருக்குது, 8ஆக இருக்குது, இந்த ஆல் சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், யூஸிங் பை த Heron's formula நம்ம வச்சு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இதுதான் நம்ம பேசிக்காக வந்து பார்த்தோன்னா சாப்டர் 7 வந்து பார்த்தோன்னா எக்ஸசைஸ் 7.1 இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பிஹெச், ஃபஸ்ட் ஒன்று. செகண்ட் பாருங்கள், ஏரியா ஆஃப் அ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அது root 3 by 4 into a square, அப்புறம் பாருங்கள் இப்போ Heron's formula, root of that is s of s minus a, s minus b, s minus c, that s equal to a plus b plus c, அது sum of all sides by 2. இது பார்த்தோன்னா உனக்கு s வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட்? இதனுடைய பேசிக் ஃபார்முலா இதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 7.1. எக்ஸசைஸ் 7.1 பாருங்க, எக்ஸசைஸ் 7.1 question number 1. Using question number 1 part 1 ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க,
using Heron's formula. Okay, the given sides are sides are 10, 24 and 26. 10 centimeter, 24 centimeter, 26 centimeter. It is, you can consider as A equal to 10 centimeter, B equal to 24 centimeter, C equal to 26 centimeter. Okay, therefore by using Heron's formula, by using Heron's formula, okay, so what is the formula? That is S equal to A plus B plus C by 2, then area that is 10 plus 24 plus 26 by 2. 24 plus 26, what is the value? 50. 50 plus 10 is 60. 60 by 2. 60 by 2. Therefore, what is the value? 30. S equal to 30. S equal to 30. Okay. Area அப்படின்னா ஃபார்முலா பாருங்க உங்களுக்கு, root of S minus A, S minus B, S minus C. அப்ளை பண்ணலாமா இங்கே? Okay, what is this S value? S value we can write, S value, what is the value? 30. 30 minus 10. 30 minus 24. 30 minus 26. Okay. Then 30 அப்படியே வச்சுக்கோ, into 30 minus 10 20. 30 minus 24 6. 30 minus 26 4. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, so we can write பாருங்க 30 we can write 6 5s are போட்டுக்கலாம், 20 5 4s are போட்டுக்கலாம், ரிமைனிங் 6 into 4. நீங்களே பாருங்கள், இப்போ டபுள் 6 இருக்கா, அதுக்கு சிங்கிள் 6 போட்டுக்கோ, டபுள் 5க்கு சிங்கிள் 5, பிகாஸ் இட் இஸ் நவ் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 2 நம்பருக்கு 1 நம்பர் எடுத்துக்கலாம், டபுள் 6க்கு சிங்கிள் 6, டபுள் 5க்கு சிங்கிள் 5, டபுள் 4க்கு சிங்கிள் 4. therefore the value will be 6 5s are 30. 30 into 4 120. அப்போ 120 centimeter square. ஓகேவா? 120 centimeter square. மறுபடியும் பாருங்கள், A equal to 1, B equal to 24, C equal to 26. Then by using Heron's formula, S equal to A plus B plus C by 2, 10 plus 24 plus 26 by 2, that is equal to 60 by 2. S equal to 30. S equal to 30. Area equal to root of S minus A, S minus B, S minus C. Therefore the S க்கும் A க்கும் B க்கும் C க்கும் வேல்யூ அப்ளை பண்ணால் 30 of 30 minus 10, 30 minus 24, 30 minus 26, then subtract பண்ணால் 30 of 26 4, 30 minus 10 20, 30 minus 24 6, 30 minus 26 4. அப்புறம் 30 என்ன பண்ணலாம், நம்ம 6 5s போடலாம், 20 5 4s போடலாம், அப்போ 6 4. அப்போது டபுள் 6க்கு சிங்கிள் 6, டபுள் 5க்கு சிங்கிள் 5, டபுள் 4க்கு சிங்கிள் 4,
6 5s are 30. 30 into 4 120. 120 centimeter square. ஓகே, அதே பாருங்கள். இப்போ எக்ஸசைஸ் 7.1ல் ஃபஸ்ட் கொஷனில் சப்டிவிஷன் 2 1.8 மீட்டர் 8 மீட்டர் 8.2 மீட்டர். ஓகே, இது என்ன பண்ணுறோம் நம்ம A ஈக்குவல் டு, சப்போஸ் எப்படி பண்ணால் வந்து இது ஒரு ட்ரையாங்கிளாக கூட கன்சிடர் பண்ணிங்க. இது 1.8 மீட்டர், இது 8 மீட்டர், இது 8.2 மீட்டர். ஓகேவா? அப்போ வாட் இஸ் A வேல்யூ? A வேல்யூ 1.8, B வேல்யூ 8 மீட்டர், C வேல்யூ 8.2 மீட்டர். அப்போது S equal to A plus B plus C by 2. அப்போது 1.8 plus 8 plus 8.2 by 2. அப்போது 1.8 plus 8.2 ரெண்டு ஆட் பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ? 10. 10 plus 8 18. 18 by 2, therefore 9. S equal to 9. Therefore area equal to root of S of S minus A, S minus B, S minus C. Okay, what is S value? S value 9. அப்போது 9 minus 1.8, அப்புறம் 9 minus 8, then 9 minus 8.2. 8.2. அப்போது for 9க்கு 3 போட்டுக்கோ, into 9 minus 1.8, what is the value? 7.2. இது 9 minus 8 1. இங்கே 9 minus 8.2, what is the value? 8. அது 8. சரி, 9 போட்டுக்கோ. இது என்ன பண்ணலாம்? 8.8. ஓகே, அப்போது எப்படி வச்சுக்கோ, 9 அப்படியே வச்சுக்கோ, into for this one 7.2 we can write 0.9 into 0.8. இது 0.8 எப்படி இருக்கா? ஓகே, it is now square root. we can take the square root. for 9க்கு என்ன பண்ணலாம்? 3 போட்டுக்கலாம். 0.9க்கு என்ன பண்ணலாம்? நம்ம 0.3 போட்டுக்கலாம். இப்போ 0.8 2 இருக்கா? என்ன பண்ணுறப்ப 0.8 போட்டுக்கோ. ஓகே, therefore இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணு. therefore 9 3s are, what is the value? 9 3s are, sorry, 3 into 3 9, 9, 0.9, 0.9 into 0.8, 8 9s are 72. அப்போது what is the value? 0.9, sorry, இங்கே 9 வரும். 3 into 3 9. ஓகே, அப்படின்னா பண்ண உனக்கு 3 போட்டாச்சு. 0.9 into this, அப்போது 0.8 போட்டாச்சு. ஓகே, அப்போ 3 into 3 9, 9 into 0.8, அப்போ வந்து பார்த்தோன்னா உனக்கு 7.2 வரும். 7.2 7.2
7.2 meter square. இதுதான் இதனோட வேல்யூ. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 2. எக்ஸசைஸ் 7.1ல கொஷின் நம்பர் 2. கொஷின் பாருங்கள், தி சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர், தி சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் ground are ground are 22 meter, அப்புறம் 120 meter, அப்புறம் 122 meter. Find the area. Find the area and cost of leveling. The ground. Ground at the rate. Rate of rupees 20 per meter square. ஓகேங்களா? கொஷின் பாருங்கள், த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் கிரவுண்ட் ஆர். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு சிம்பிளாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணேன். இந்த மாதிரி இருக்கா? இது 22 வச்சுக்கோங்க மீட்டரு, இது 120 மீட்டர்னு வச்சுக்கோங்க, இது 122 மீட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் கிரவுண்ட் ஆர் 22 மீட்டர் அண்டு 120 மீட்டர் அண்டு 122 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா, காஸ்ட் ஆஃப் லெவலிங் கிரவுண்டு. இது வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிரவுண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா லெவல் பண்ணுறாங்க. லெவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு மீட்டருக்கு 20 rupees ஆகுது. ஒரு மீட்டருக்கு 20 rupees ஆகுது. அப்படிங்கும் போது இதனோட டோட்டல் கிரவுண்டோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எடுத்துக்கங்க, A = 22, B = 120, C = 122 மீட்டர். ஓகேங்களா? அப்போது S = 22 + 120 + 122 by 2. இப்போ ரெண்டு ஆட் பண்ணலாமா? 122 + 22, வாட் இஸ் த வேல்யூ? 144. 144 + 120, 264 by 2.
இதுக்கு டிவைட் பண்ணால் 132 வருது, 132 வருது இல்லையா? ஓகே சரி. தென் ஏரியா ஸ்ட்ரெயிட்டாக போட்டோமா? எஸ் ஆஃப் வாட் இஸ் எஸ் வேல்யூ? 132 ஆஃப் 132 minus 22, 132 minus 120, 132 minus 122. Okay, 132 of 132 minus 22, what is the value? 120, sorry, 110, 110. 132 minus 120, what is the value? 12. What is the value? 12. 132 minus 132 minus 122, அப்போ சப்ராக்ட் பண்ணால் 10. ஓகேங்களா? அப்போது நல்லா பாருங்கள், இப்போ 132 என்ன பண்ணோம் நம்ம? we can write 11 12s are. What is that? 11 12s are. 11 12s are போட்டுக்கோ. இது 11 10s are போட்டுக்கோ. 110 என்ன பண்ணோம்? 11 10s are. 12 10 அப்படியே போட்டுக்கோ. ஓகே போட்டாச்சா? நீங்களே பாருங்க, இப்போ 2 11 இருக்கா, அப்போ சிங்கிள் 11 போட்டுக்கோ, ஏன்னா ஸ்கொயர் ரூட் இது. டபுள் 12க்கு சிங்கிள் 12. ஓகே, டபுள் 12க்கு சிங்கிள் 12. அப்புறம் டபுள் 10க்கு சிங்கிள் 10. ஓகே, 11 12s are 132. 132 into ஒரு 10 1320, 1320 இவ்வளவு ஏரியா இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா உனக்கு ஒரு ஸ்கொயர் மீட்ரு 20 rupees, ஒரு ஸ்கொயர் மீட்ரு 20 rupees. அப்போது வாட் அபவுட் 1320 மீட்டர் ஸ்கொயர்? அப்போ என்ன பண்ணுறேன்? 1320 into 20 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண வைக்கவா? 0 into 0 0, 0வில் போட்டாச்சா? ஓகே, அப்போது 2 into 0 0 போட்டுக்கலாம். சிங்க சைடில் ப்ராடக்ட் பண்ணலாமா? பாருங்கள், இப்போ 132 into 2 போடு. 0 0 0 0, 2 into 0 0, 2 2s are 4, 2 3s are 6, 2 0 0 4 6 2. அப்போது rupees 26400. இதுதான் இந்த கிரவுண்டோட லெவலிங் காஸ்ட். இந்த கிரவுண்டோட லெவலிங் காஸ்ட், இந்த கிரவுண்டோட லெவலிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,400 rupees ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸசைஸ் 7.1ல் எக்ஸசைஸ் 7.1ல் கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3. ஸோ பாருங்கள், தி பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்குலர், தி பெரிமீட்டர்
of a triangular plot is 600 meter if the sides are in the ratio 5:12:13, then find the area of the plot. Area of the plot. Okay. இதனுடைய S இருக்கு பார்த்தீங்களா, வாட்ஸ் வேல்யூ 600. That is perimeter of a triangular part. 600 meter. Okay. The given the ratio, the sides are ratio 5x, 12x, 13x வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ s = 600, that is equal to 3 ஆட் பண்ணலாமா? 5x ப்ளஸ் 12x ஒரு 13x by 2. அப்போ 600, that is equal to இரண்டு ஆட் பண்ணால் 25, 30x by 2. இது 1 டைம், இது 15 times. அப்புறம் 600 divided by 15, that is equal to x. 15 டேபிளில் இது 1 டைமு, இது 4 டைம், அப்போ 40. So x equal to 40. அப்போது therefore the sides are நம்மளுக்கு 5 into 40 1, அப்புறம் 12 into 40, அப்புறம் 13 into 40. இதை சால்வ் பண்ணுங்க அப்படியே. அப்போ என்ன வரும்? 5 4s are 20, அப்போ 200, 12 5s are 12 4s are 48, 480 and 480. அப்புறம் இது 13 4s are 520. ஓகே, இந்த சைட்ஸ் ABC. பாருங்கள், ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்களா? ஏரியா equal to formula S of S minus A, S minus B, S minus C. Area that is equal to S of S minus A, S minus B, S minus C. S of S minus A, S minus B, S minus C. Okay. Therefore என்ன பண்ணுறப்போ அந்த வேல்யூ கண்டு என்ன பண்ணுறப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், அப்படியே பாருங்கள். That is, what is S value? What is S value? S equal to 600. S equal to 600. அப்போ 600 of
600 minus 200, first value. 600 minus 480. 600 minus 520. Therefore 600 அப்படி வச்சுக்கோ. 600 minus 200 னா 400. 600 minus 480 னா 120. 600 minus 520 னா 80. ஓகேங்களா? அது 80. இப்போ பாருங்கள், இப்போ therefore எப்படி பிரிச்சிடலாமா? அப்போ இது என்ன பண்ணலாம்? நம்ம 6 into 100 போட்டுடலாம். இது வந்து 4 into 100 போட்டுடலாம். இது என்ன பண்ணலாம்? நம்ம 40 into 3 போட்டுடலாம். 40 into 3 போட்டுடலாம். இது 40 into 2 போட்டுக்கலாம். 40 into 2. ஓகே, சரி பாருங்கள். இப்போ இங்கே ஒரு 100 இருக்குது, இங்கே ஒரு 100 இருக்குது. அப்போ யூ கேன் டேக் சிங்கிள் 100. இங்கே ஒரு 4 இருக்கா, இங்கே ஒரு 40 இருக்குது, இங்கே ஒரு 40 இருக்குது. தூக்கி அப்படியே யூ கேன் ரைட் சிங்கிள் 40. ஓகே, 3 2s are 6. 3 2s are 6. 2 6க்கு ஒரு 6 போட்டுக்கலாம். அப்போ இங்கே ஒரு 4 இருக்குது. இந்த 4 என்ன பண்ணலாம்? யூ கேன் டேக் 2. அப்போ எப்படியே ப்ராடக்ட் பண்ணிக்குவோம். 6 2s are 12. 12 4s are 48. அப்போது 480 into ஒரு 100. கரெக்டாக? therefore 48,000 meter square. புரியுதா? டபுள் 100க்கு சிங்கிள் 100, சிங்கிள் 100, டபுள் 40க்கு சிங்கிள் 40. 6 இருக்குது, 3 2s are 6. இங்கே 6, இங்கே 6 போட்டாச்சு. 4க்கு 2 எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் 48,000 வருது. இதுதான் பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்குலரோட ஏரியா பிளாட். இஸ் இட் கிளியர்? தேங்க்யூ.